அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 8ல் நம்ம படித்த 2 செய்யுள். ஒன்றே குலம் திருமூலர் எழுதியிருப்பார். மெய்ஞான ஒளி குணங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதியிருப்பார். இந்த 2 செய்யுள் படித்தோம். இப்போ இதிலிருந்து கேள்வி கேட்குற பதில் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஆப்ஷன் சி நமனை. நமன் அப்படின்னா யமன். யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். 2வது கேள்வி பாருங்க. ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. ஆப்ஷன் ஏ குலம். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. 3வது கேள்வி பாருங்க. நமன் இல்லை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி நமன் கூட்டல் இல்லை. 4வது கேள்வி பாருங்க. நம்பர்க்கு கூட்டல் அங்கு சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி நம்பர்க்கங்கு. 5வது கேள்வி பாருங்க. சித்தம் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ உள்ளம். 6வது கேள்வி. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருமந்திரம். இதுதான் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. 3000 பாடல்கள் கொண்டிருப்பதனால இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 7வது கேள்வி பாருங்க. மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஆப்ஷன் பி ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். 8வது கேள்வி. உள்கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுது. ஆப்ஷன் பி உள்ளிருக்கும். 9வது கேள்வி. சுல்தான் அப்துல் காதர் நூல்களில் தவறானது எது? ஆப்ஷன் சி நாகமணி. நம்ம சொல்லியிருந்தோம் 3 மலை வரணும். கிரி அப்படின்னாலும் மலைதான் பொருள். சதுரகிரி, புறாமலை, நாகமலை. 3 கன்னி வரும். எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி, மனோன்மணி கன்னி. சுல்தான் அப்துல் காதருடைய சிறப்பு பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாஹிபு. 10வது கேள்வி பாருங்க. நம்பர் பொருள் தருக. ஆப்ஷன் பி அடியார். அவ்வளோதான், படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.